வத்திக்கானின் பதில் தலைவராக கெவின் பெரல் கர்தினால் ஆண்டகை நியமனம். யாழில் கடவுச்சீட்டு அலுவலகம். கொழும்பிலிருந்து விசேட குழு வருகை. பாராபட்சம் காட்டும் தேர்தல்கள் ஆணைக்குழு. ஜீவன் தொண்டமான் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல். ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை ஆராய விசேட குழு. பாரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் உயிரிழந்ததை தொடர்ந்து வத்திக்கானின் பதில் தலைவராக அமெரிக்காவின் கெவின் பெரல் கர்தினால் ஆண்டகை நியமிக்கப்பட்டுள்ளார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான பாரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக வத்திக்கான் நேற்று திங்கட்கிழமை அறிவித்தது. பாரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இந்த வருடம் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் ரோமில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் உயிர்த்த ஞாயிறு ஆதாரணைகளில் அவர் இறுதியாக கலந்து கொண்டு ரஷ்யா யுக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் காசா மோதல் என்பன முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். பாப்பரசரின் விருப்பத்துக்கு அமைய இறுதி கிரியைகள் எளிமையான முறையில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் இயங்கு நிலையை அடையக்கூடிய வகையில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கான பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கடந்த தாய் மாதம் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்படும் என்ற அறிவித்தலை விடுத்திருந்தார். இதன்போது கடவுச்சீட்டு அலுவலகத்துக்காக மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அவர் பார்வையிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஒரு நாள் சேவைக்கான வலைத்தள சேவைக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட போதிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து போதிய அளவு விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தென்னிலங்கையிலிருந்து குறித்த சேவை வழங்குநர்கள் பெறப்பட உள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் மாவட்ட குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் கடமையாற்ற தேவையான தமிழ் உத்தியோகத்தர்களை அரசு திணைக்களங்களிலிருந்து தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கொழும்பிலிருந்து வருகை தந்த விசேட குழுவால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சில செயற்பாடுகள் வருத்தமளிப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு பாராபட்சம் காட்டுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடனான கலந்துரையாடல் நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழு கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தேர்தல்கள் ஆணைக்குழு சுயாதீனமாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தும் தேர்தல் ஆணைக்குழுவின் பக்கசார்பான இவ்வாறான செயற்பாடுகள் வருத்தத்துக்கு உரியது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இவ்வாறான கலந்துரையாடல் ஒன்றை நடாத்துவதில் எந்த நன்மையும் இல்லை என குறிப்பிட்டார். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்த போது சில சபைகளின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அந்த சபைகளை நீதிமன்றத்தின் மூலம் மீளப் பெற்றுள்ளோம். சில சபைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையாளரிடம் முறையிட்டுள்ளோம். அத்தோடு மஸ்கெலியா உள்ளூராட்சி மன்ற சபை ஏன் நிராகரிக்கப்பட்டது என்று தேர்தல் ஆணையாளரிடம் வினாவிய போது அங்கீகரிக்கப்பட்ட நபர் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் வேறு நபர் தாக்கல் செய்யப்பட்டமையினால் நிராகரிக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய கட்சியிலே வேட்புமனு அங்கீகரிக்கப்பட்ட நபருக்கு சுகையினம் காரணமாக அவரின் மருத்துவ சான்றிதழ் சமர்ப்பித்து அவருக்கு பதிலாக நியமித்திருந்த மாற்றின் நபருக்கு சமாதான நீதவானின் சான்றிதழ் வழங்கியிருந்தும் எங்களுடைய கட்சியின் மஸ்கெலியா பிரதேச சபையின் வேட்புமனுவினை நிராகரித்து இருந்தனர். இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணையாளரிடம் வினாவிய போது அவர் அதற்கு எந்தவித பதிலும் வழங்கவில்லை. மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேர்தல் பிரசாரத்தின் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெறும் எங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடு மேற்கொள்வேன் என்றும் மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் தொடர்பாக யோசிப்போம் என்றும் கூறி வருகின்றார். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதேவேளை ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்த கருத்து தொடர்பிலும் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தார்.
அதோடு நாட்டின் ஜனாதிபதி என்பதை மறந்து எதிர்க்கட்சி தலைவர் என்று நினைத்து தேர்தல் மேடைகளில் பேசி வருகின்றார். மேலும் கண்டி தலதா மாளிகையில் பௌத்த மதம் சார்ந்து நடைபெறும் சமய வழிபாட்டை தாம் வரவேற்பதாகவும், எனினும் குறித்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்ட விடயம் வருத்தமளிப்பதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். தேர்தலை முன்னிட்டு கல்வி ரீதியிலான செயற்பாடுகள், பொருளாதார ரீதியான செயற்பாடுகள், காணி உரிமை தொடர்பிலான செயற்பாடுகள் ஆகியவற்றை தடை செய்யும் தேர்தல்கள் ஆணைக்குழு சமய செயற்பாடுகளுக்கு மட்டும் தடை விதிக்கவில்லை என ஜீவன் தொண்டமான் மேலும் சுட்டிக்காட்டினார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தற்போது போலீசாருக்கு கிடைத்துள்ளது. அதன்படி விசாரணை அறிக்கையை ஆய்வு செய்வதற்கும் விசாரணை மேற்கொள்வதற்கும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தலைமையில் 4 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். தபால் மூல வாக்களிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், எதிர்வரும் 24, 25 மற்றும் 28, 29ஆம் திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளதுடன் வாக்குப்பட்டிகளும் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. தபால் மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டையை சமர்ப்பிப்பதற்கான தெரிவு முன்னதாக வழங்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த காலங்களில் பதிவான சில சம்பவங்களை கருத்தில் கொண்டு இந்த முறை அது தவிர்க்கப்பட்டுள்ளது. எனவே அலுவலக அடையாள அட்டையை ஆளடையாள ஆவணமாக சமர்ப்பிக்கின்ற தபால் வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டை அடையாளமிட வாய்ப்பளிக்க கூடாது. தபால் மூல வாக்களிப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டையை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் கடவுச்சீட்டு, தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் கடிதம் ஆகிய ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று தபால் மூல வாக்களிப்பின் போது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.